சீக்கிரம் வா. இதோ வந்துட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ வாங்க. சீக்கிரம் மாலை போடு. தாலி கட்டுங்க சீக்கிரம். All the best. Congrats, Steve. Thanks. அப்பா, பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சு. பை. அந்த ஓடாரிய பிடிச்சு இழுத்து வாங்கடா. போங்கடா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அண்ணாச்சி பையன் கூட இருக்காருங்க. நாங்க போய் எப்படி இழுத்துட்டு வர்றது? போங்கடா. என்ன திமிரடி உனக்கு? 20 வருஷமா என் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எவனுக்கோ ஒருத்தனை கட்டி வைக்க நீ யாருடி? 20 வருஷம் மட்டும்தான் நீங்க வளர்த்திருக்கீங்க. மீதி 60 வருஷம் அவ வேற ஒருத்தர் கூட தான் வாழ போறா. அவ வாழ்க்கைய முடிவு பண்ற உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல தலையிடுற உரிமை வேற யாருக்கும் இல்ல. போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என் பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். எடுக்க வேண்டிய கவலைப்படாத. சின்சியரா லவ் பண்ணீங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. இதோட லவ் முடிஞ்சிருச்சுன்னு நிறுத்திடாதீங்க. இனிமேதான் அதிகமா லவ் பண்ணணும். லவ் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. லவ் ரொம்ப அற்புதமான விஷயம். சந்தோஷமா இருங்க. ஒரே பொண்ணு செல்லம் குடுக்காதீங்க குடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஐயோ, இன்னைக்கு சண்டை ரொம்ப பெருசா இருக்கே. எப்படி சமாளிக்கிறது? ஓகே ஓகே, பழக்கம் போல சமாளிப்போம். செல்லம் கொடுக்குறேன்னு எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டி. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி. ஆமா கிழிச்ச இதையே சொல்லிட்டு இரு. ஏய் நில்றேன். ஏண்டி அடங்கவே மாட்டியா? ஊர்ல எவ லவ் பண்ணி தொலைச்சா உனக்கு என்ன? ஒன்னால வீட்டுல எப்பவும் பிரச்சனை தாண்டி. ஒரே பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வந்து தப்பா போச்சு. எப்ப பார் கழுத மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்க. ஒரு வாரம் காலேஜுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, என் உயிரை எடுக்கிறேன். ஊர்ல உன் பெரியமா நீ வரலன்னு ரொம்ப வருத்தப்படுற. போ போய் அங்க இருந்துட்டு வா. நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். ஹலோ, எவ்வளவு திட்டாலும் அறிவு இருக்கா பாரு. ஏக்கம். ஹே சொல்லுடி கமலா. அம்மா அப்பானா திட்டத்தான் செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம வேலையை நாம பாப்போம். அம்மா சாப்பாடு ரெடியா? நமக்காக அவங்க திருந்தவா போறாங்க, இல்ல அவங்களுக்காக நாம தான் திருந்த போறோமா? கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம போய்கிட்டே இருப்போம். திருட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டியா? இல்ல இல்ல, பெரியம்மா வீட்ல இருந்துமா. பேசு. ஹலோ. ஹாய் பூஜா, சென்னை வரையாம எப்போ வர? என்னால அங்க வர முடியாதுடா. என்ன நம்பி இங்க 100 பேர் இருக்காங்க. நானும் உன்னை நம்பி தாண்டி இருக்கேன். என்ன சொல்ற? நிஜமாதான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். எங்க 2 பேரையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். நிஜமாவா? சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் பூஜா. அப்ப நான் கண்டிப்பா வரேன். Thank you so much பூஜா. என்னால அங்க வர முடியாதுடா. அடுத்த வாரம் கமலாக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க அப்பா பெரிய ரவுடியா. வீட்டுக்கெல்லாம் அடிக்க வருவாங்க போல தெரியுது. எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. திருந்தவே மாட்டே நீ. ஓடாத. அவளை பிடி பிடி லைனை போடு. கல 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 கல. என்னாச்சு இவளுக்கு? வானத்தை பார்த்துட்டு இருக்கா? அம்மா. என்னடா? ஓ பொண்ணை திட்டினியா? இல்லையே. கிரிஜாவை திட்டினியாப்பா? கிரிஜாவியா? இல்லடா. நீங்களும் திட்டலையா? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. கிரிஜாக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா? அப்படியே ஒண்ணு இல்லண்ணா. இல்லையா? ஆமாண்ணா. உட்காருங்க உட்காரு. சரிண்ணா. காலங்காத்தால அம்மா அப்பா திட்டல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் சண்டை இல்லை. ஒரு பொண்ணை வானத்தை பார்த்துட்டு இருக்கானா, அதுக்கு என்னடி அர்த்தம்? யாரடி லவ் பண்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா. சொல்லுடி. இல்ல நீ யாரோ லவ் பண்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன். போய் சொல்றேன். இத்தனை நாள் வெளியில தான் இந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப வீட்லயே ஆரம்பிச்சியா? ஷூட், என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாடா. இல்லம்மா, எந்த பிரச்சனை இல்லாம ஒரு வயசு பொண்ணு காலங்காத்தால வானத்தை பார்த்துட்டு இருக்கானா, அவ லவ் பண்றான்னு அர்த்தம். டேய்
அப்படிலாம் ஒண்ணுமே இருக்கு. சொல்லி வை உன் பொண்ணுகிட்ட. நாளைக்கு யாரையாவது லவ் பண்ணிட்டு வந்து நின்னா அவ்வளவுதான் கொன்னுடுவோம் உன்னை. போதுடா போதும், நான் பாத்துக்கிறேன். அப்பா அடிக்காதடா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மா லவ் பண்ணிருக்காமா நான் பாத்துக்கிறேன். டயட்ல இருக்க நாயரே 10 பண்ணு போதும். நாயரே எனக்கு ஒரு டீ. மச்சான் இட்லி தோசை ரைஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு டயட்ல இருந்தாலும் பர்சனாலிட்டி ஒன்றும் டெவலப் ஆக மாட்டுதே. நீ பல்லு தேய்க்காமே 10 பண்ணு தின்னா எப்படா பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்? பகோடா தின்ன பண்ணி மாதிரி தான் வீங்கின்னு போவேன். டேய் பிட்டு, என்னடா அங்க பாருடா, அந்த பொண்ணு என்னையே பாக்குறாடா. டேய் ஏத்த மாதிரி நின்னா பாக்கதான்டா செய்வா. நம்ப மாட்டல. ஹாய் ஹாய். இப்போ என்ன காணோன்னு ஷாக் ஆவாப்ப. டேய் ஆமாண்டா, அதுக்கே நீ ஷாக் ஆகுற? இப்போ ஃப்ரெண்ட மடக்கி மொக்க போட்டுக்கினே என்ன காணோன்னு தேடுவாப்ப. ஏய் போகாத. என்னடி கொஞ்சம் இரு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பி வரேன். என்னாச்சு உனக்கு? ஏய் ஆமாண்டா, இப்போ பாரு என் என்ட்ரி. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். ஏய் என்ன சுப்பிரமணியபுரமா? சுப்பிரமணியபுரமோ ராமாபுரமோ அவன் எத்தனை தடவை என்ன திரும்பி திரும்பி பாக்குறான்னு விரல விட்டு என்னங்கடா. 1 2 என்னை 3 தள்ளி விட்டு 4 5 6 7னா 7:30 வந்து நிக்கிறான். வா மச்சான், என்ன திடீர்னு? மச்சான் நம்ம டீம்ல ஒருத்தருக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா மச்சான், உனக்கு காதல பிரிக்கிறதுக்கு வேலை வந்துருச்சு. ஏய் இன்னும் சேரவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க பாரு. ஏண்டா காதல பிரிக்கிறது உனக்கு மங்காத்தால கட்டி பிரிக்கிற மாதிரி அசால்ட் ஆயிடுச்சுல்ல? டேய் பஃபூன் மூஞ்சிங்களா, நீங்க காதல பிரிச்சாலும் சரி உரிச்சாலும் சரி எனக்குன்னு ஒரு பொண்ணு என்ன தேடி வருவாடா. என்னடா சொல்ற மச்சான்? ஒரு சின்ன கேம். அங்க கோயில் இருக்குல்ல, அதுக்கு அழகான பொண்ணுங்களா வருவாங்க. உன் லக்கி நம்பர் 3ன்னு வச்சுக்க, 3ஆவதா வர ஃபிகர் மாதிரி தான் லைஃப்ல உனக்கு ஒரு லவர் கிடைப்பா. இது கேமாடா? டேய் இந்த கேம் ஒலிம்பிக்ல சேர்த்துக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிக்கலாம் விடுறா, நாங்க விளையாடுறோம் மச்சான். என் லக்கி நம்பர் 2 2ஆவதா வர ஃபிகர் மாதிரி தான் எனக்கு லைஃப்ல ஒரு தேவதை கிடைப்பாடா. 1 2 டேய் எவன்டா கோயில அன்னைக்கு தாவணி போட்டு அமிச்சது? தீபண்ண காமிச்சா துரத்துங்கடா. டேய் மச்சான் மச்சான் மச்சான், என் லக்கி நம்பர் 4டா. 1 2 3 4. ஐயோ என்னடா 2 ஆன்ட்டி வருது? அங்கிள் மாதிரி இருக்கிற உனக்கு ஆன்ட்டிங்க வராம அனுஷ்காவா வரும்? டேய் மச்சான் என் லக்கி நம்பர். அதுக்கு நீ கூத்தாண்ட கோயில தான் போகணும். மச்சான் உன் நம்பர் சொல்றான். நானா? இவன் சொல்றான், இவன் லக்கி நம்பர் 5 எனக்கு தெரியும். சோ 5ஆவதா வர பொண்ணு மாதிரி தான் இவனுக்கு லைஃப்ல ஒரு லவர் கிடைக்க போகுது. சூப்பர். நவ ஸ்டார்ட் தி கேம். 1 2 3 4 5. சூப்பரா இருக்காடா டேய். டேய் மச்சான் இங்க பாருடா டேய். டேய் மச்சான் டேய் இங்க பாருடா. பாருடா சூப்பரா இருக்காடா டேய். டேய் நான் பார்க்கல டேய். ரொம்ப வெட்டப்படாதடா. டேய் பாருடா மிஸ் பண்ணாத மச்சான். டேய் பாரு பாரு பாருடா. பாருடா டேய் போய்டு போடா. டேய் விடுடா. இல்லடா விடுடா. தோ பாத்துட்டேன். போடா பாரு நல்லா பாரு. லைட்டா ஓரத்துல பாரு. போற பாரு. டேய் விடுடா. லைட்டா டார்ச்சர் பண்ணாதடா டேய். டேய் வேணாம்டா. ஸ்கில் வேலு. டி பிளாக் எங்க இருக்கு? நீங்க வரும்போது எதிரில ஒரு அம்மா தண்ணி கூட எடுத்துட்டு போனாங்க. இந்த பக்கம் ஒருத்த இஸ்திரி பண்ணிட்டு இருந்தாரு. எங்கேயும் கூட எத்தனை பேர் இருக்காங்க, இவங்கள விட்டுட்டு ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நோ நோ நோ, நீங்க கேட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பசங்க சொல்லுவாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு ஒன்ன மட்டும் வந்து கேக்குறா? அப்படின்னா உன்ன அவளுக்கு பிடிச்சிருக்கேன்னு ஆரம்பிப்பாங்க. நானும் யோசிப்பேன், ஆமா இத்தனை பேரை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேக்குறான்னு. ஒருவேளை நீ என்ன லவ் பண்றியோன்னு நினைச்சிட்டு உன் பின்னாடி அலைவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஹலோ, ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு எப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? இது பரவாயில்லைங்க. நேத்து டைம் கேட்ட ஒரு பொண்ணு கிட்ட இதை விட மோசமா பேசாத மென்டல் ஆகிட்டான். பாத்தீங்களா இப்படிதான் பேசுவாங்க. என்ன ஏன்டா மறைச்ச? ஹலோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் இப்படியா பைத்திய மாதிரி பேசுவ? லூசா நீ? ஒன்னலாம்
பாத்தீங்களா மச்சான், இதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுவாளா? அவனா உங்ககிட்ட லவ் சொல்றதுக்கடா வந்தா? அட்ரஸ் கேட்டு வந்த பொண்ணு அரலூஸ் ஆகிட்டேடா. இதுக்குதான் அழகான பொண்ணு வரும்போது இவன் கூட அட்டாச் ஆகக்கூடாது. இவனை போய் கேம்ல சேர்த்தம் பாரு. அறிவு கட்டத்தனமா ஓடுற பூஜா, ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க. ஆமா, அம்மா அப்பெல்லாம் யாரும் வரலையா? ஏன் நான் மட்டும் தனியா வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டியா? இல்ல, திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே, விஷயம் இல்லாம வரமாட்டியே நீ. ஹாய் பூஜா. ஆமா, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? நம்ம சந்து. ஏய் சொல்லுடி. சரி சரி விடு. என்ன மீனாட்சி கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற? எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ் பூஜா.